கர்த்தருடைய பரிசுத்த நாம மையப்படுவதாக. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறோமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு கிருபையும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாவதாக. ருசியாக இந்த சேனையில கர்த்தருடைய தலைப்பில் இந்த வேலைக்காம இந்த மாலை வேளையில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக இந்த வார்த்தை கேட்டு இந்த வேலை ஸ்தலத்தில் எப்படி நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு பெருக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இதை கேட்டு நீங்கள் அதன்படி நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தும் போது தேவன் அபரிதமாய் உங்களை ஒரு ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். போன வாரம் தொடர்ச்சி நான் பார்த்துருந்தோம். சாலமோன் சொல்லுகிறார், 3 நீதிமொழிகள் 3 அதிகாரம் 7 சொல்றாரு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாது, கர்த்தருக்கு பயந்து தீமை வெட்டு என்ன பண்ணு விலகு. அப்போ தீமையை வெட்டு நாம் விலகும் போது கர்த்தர் அபரிதமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, தொடர்ந்து நம்ம சில வருஷம் நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே பிரசங்கி 12 அதிகாரம் 13 சொல்றாரு பாருங்க, காரியத்தின் கடை தொடங்கி கேட்கும் கோபமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. தேவனை நம்பி இருக்கிறதான ஒவ்வொரு மனுஷர் மேலும் விழுந்திருக்கிற கடமை என்னவென்று சொன்னால் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அடுத்தது அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது தான் தேவன் மேல விழுந்த கடமை. இதான் பிரசங்கி 12:13 சொல்றாரு, அவர் கற்பனைகளை கடைபிடிக்கும் போது அவருக்கு பயந்து நடப்பது தான் எல்லா மனித மேல விழுந்த கடமை. ஆனா இப்போ நம்ம எல்லா கடமையும் கரெக்டாக செய்யணும் பாருங்க. ஊழியம் செய்து நம்முடைய கடமையை செய்து முடிக்கிறோம். குடும்பத்தை பார்த்து கொள்வதை நம்முடைய கடமையை செய்து முடிக்கிறோம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை என்ன செய்து முடிக்கிறோம். வேலை ஸ்தலங்களை செய்ய வேண்டிய வேலைகளை கடமையை நாம் செய்து முடிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கிறதான அந்த கடமையை நாம் செய்து முடிக்கிறோமா? அவருடைய கற்பனைகளை கடைபிடிப்பது தான் நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, மனிதர் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. அதை நாம் செய்து முடிக்கிறோமா என்று சொல்லி இந்த மாலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்குதான நீங்கள் ஒவ்வொரு ஜனங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கும்போது ஏனோதானே சொல்லி வார்த்தை கேட்கக்கூடாதுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தை என்னோட இடத்துல கிரியை செய்யும், இந்த வார்த்தை என்னை விடுதலையாக நடத்தும், இந்த வார்த்தை என்ன பண்ண உயர்த்தி உணர்த்தல வைக்கிறது சொல்லி விசுவாசத்தை நான் செய்யும் போது கர்த்தர் உங்களை அபரிதமாக சேனைகளின் கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு, அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு பயப்பட வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்கும். இதுதான் எல்லா ஜனங்கள் மேல நம்ம மேல விழுந்த கடமையாக என்ன பண்ணுகிறது காணப்படுகிறது. அதே நீதிமொழியில் ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 சொல்லுது பாருங்க, தீமையை வெறுப்பது என்ன பண்ணா கர்த்தருக்கு பயப்படுதான பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாரையும் நான் வெறுக்கிறேன். சாலமோ ஒரு ஞானவான் சொல்லுகிறான் பாருங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயம். பாருங்க, அந்த பெருமை மனிதனுக்குள்ள இருக்கக்கூடாது, அகந்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது, தீய வழிகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது, புரட்டு வாய் நமக்குள்ள இருக்கக்கூடாது, மாத்தி மாத்தி பேசுறதான வாய். மத்திய 12 அதிகாரத்தை சொல்லுகிறாரு, வீணான வார்த்தைகளுக்கு நியாய திருப்புல கணக்கு ஒப்பிக்கப்படும். பாருங்க, நிறைய பேர் நம்ம தேவையில்லாத வார்த்தை பேசு, ஒரு 4 பேர் உட்காந்துமானா தேவையில்லாத வார்த்தை கிராமத்தில் ஆரம்பிச்சு ஜனாதிபதி வரை என்ன பண்றது பேசுது. அந்த வீட்டுக்கார இந்த வீட்டுக்கார தேவையில்லாத கார. அந்த நேரத்தில் ஒரு வேதத்தை வாசிக்கலாம், குடும்பத்தை குறித்து பேசலாம், ஜெபம் பண்ணலாம். இயேசுவே சொல்றார், வீணான வார்த்தைகளுக்கு நியாயத்திற்கு என்ன பண்ணப்படும், கண்ணுக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும். அப்போ கர்த்தருக்கு இந்த பயப்படுதான பயத்தை குறித்து சேனைகளின் கர்த்தர் நம்ம எதை போதிக்கிற பாருங்க, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுதான பயம். இதை நம்ம தொடர்ந்து ஒரு 3 வாரம் 4 வாரமா நம்ம போதித்து வருகிறோம். சங்கீதம் 127 சொன்ன பாருங்களா, கர்த்தருக்கு பயந்து அது வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதுன்னா பயம் என்ன? முன்னாடி இது பதில் அதுக்கு பிற்பதாக நான் சொல்லியிருந்தேன். இப்ப சொல்றது பாருங்க, அப்ப கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுதான பயம். வாயை திறந்து நம்ம சொல்லக்கூடாது, நான் கர்த்தருக்கு பயப்பட சொல்லி வாயை திறந்து சொல்லுவது கர்த்தருக்கு பயப்படுதல்ல. என் அன்பு ஜனங்களே, கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா நீங்களும் நானும் தீமையை விட்டு 100% என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். பாவத்தை என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். அருவருப்பை விட்டு என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். நம்ம எந்தெந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமோ அதை விட்டு நீங்க என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். அப்படி நீங்க விலகினாதான் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படி விலகினாதான் நீங்களும் நான் என்ன பண்ண முடியும்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்குது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும்
பரிசுத்தமாக வாழ்ந்ததான் பரலோகம் போக முடியும். கரை திரை அற்ற பரிசுத்தமாக வாழ்ந்ததான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க எதனா ஒரு சின்ன சின்ன காரியத்தை ஊழியக்காரர் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன காரியத்தை வீட்டுக்காரர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. சின்ன சின்ன காரியத்தை மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சின்ன சின்ன பாவத்தை வேலை செய்யற முதலாளி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. சின்ன சின்ன பாவத்தை ஜனங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனா பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணுகிற தேவன் அல்ல, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் தான். ஆனா நேய திருப்புக்குள்ளாக நாம் போகும்போது அந்த பாவத்தை இந்த பூமியில முழு பாவத்தை நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக நீங்களும் நான் வாழும்போது தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பா. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடந்தாதான் வேலை ஸ்தலத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருக்கு பயந்து நடந்தாதான் பரலோகம் போக முடியும். எதுக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுறோம்? எதுக்கு நம்ம சபைக்கு வரோம்? எதுக்கு பைபிள் படிக்கிறோம்? எதுக்கு வேதம் வாசிக்கிறோம்? எதுக்கு பரிசுத்தமாகிறோம்? எதுக்கு நேரம் நடத்தும்? ஒரே ஒரு காரணம் தானே. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க பைபிள் படிக்கலன்னா கூட உங்களுக்கு டெய்லியும் சாப்பாடு கிடைக்கும். நீங்க ஜெபம் பண்ணலாம் கூட வாழ்நாள் முழுவதும் நீங்க பைபிள் ஜெபமா படிக்கலன்னா கூட உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை போஷிப்பா. ஆனா பரலோகம் போக முடியாது. பரிசுத்தமா வாழாம தான் பரலோகம் போக முடியாது. அப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம், நீங்களும் நான் என்ன பண்ணோம்? பரலோகம் போகணும் தானே. அந்த கொஞ்ச நாள் தான் வாழ்ப்பாருங்க. ஒரு 50 வருஷமா 70 80 90 ஒரு 100 வருஷம் கூட வச்சுங்க. அந்த 100 வருஷத்துல நம்ம ஆடாத ஆட்டம் இல்லை, ஓடாத ஓட்டம் இல்லை, எவ்வளவு காரியம் நம்ம என்ன பண்ணோம்? செய்து வருகிறோம். இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறான். அந்த பொல்லாத வழிகளை விட்டு நம்ம என்ன பண்ணோம்? விலகணும். தேவனுக்கு பயந்து பொல்லாத வழிகளை விட்டு நீங்க விலகினீங்கன்னா தேவன் உங்களை 100 மடங்கு உங்களை ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த பூமியில அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தேவன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். 100% நீ பரிசுத்தமாக வாழ்ந்ததான் நம்ம எங்க போகணும்னா பரலோகம். இதை நம்ம நினைப்பில் வச்சுக்கிறோம். எப்பவுமே நம்ம பாவம் செய்தால் நம்ம இயேசு சிலுவையில் அறையிறோம். பாவம் செஞ்சால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த 2 நினைப்பை நீங்க மனசுல வச்சுக்கணும்னா நீங்க பாவம் செய்ய முடியாது. அப்படிதான் வேற சொல்லுது, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுதானே பயம். தயவு செஞ்சு தீமை என்ன பண்ணுங்க? வெறுத்துடுங்க. ஒரு பொய் சொன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தராங்கன்னா அந்த மானங்கட்ட 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேணாம். நீ அந்த பொய் சொல்லி உனக்கு 1 லட்சம் ரூபாய் வருதுன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வேணாங்க. நீ பொய் சொல்லி தேவனுக்காக உண்மையா இருந்தா அதை விட 10 மடங்கு தேவன் உன்னை என்ன பண்ணுவாரு? கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பா. அவர் எதை எதிர்பார்றாரு? அந்த பொய்யை எதிர்பார்க்கல. அவர் உன்னிடத்துல எதை எதிர்பாருன்னா உண்மையை என்ன பண்ணாரு? எதிர்பார்க்கிறார். அந்த உண்மை உனக்குள்ள இருந்தா கர்த்தர் அபரிதமா என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பா. அடுத்து சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அடுத்து பெருமை. பெருமை யாருக்கும் இருக்கக்கூடாது. எங்களை பணம் இருக்குது, எங்களை கார் இருக்குது, எங்களை பைக் இருக்குது, எங்களை சொத்து இருக்குது, எங்களை பல விதமான பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? பெருமை இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானது என்னன்னா தாழ்மை. அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கும்போது தேவாதி தேவன் அபரிதமாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுவார். அடுத்து பாருங்க, அகந்தை. அகந்தையான பேச்சு நம்ம உண்டாகக்கூடாது. நம்ம பாரு, அகந்தையான பேச்சுன்னா பெருமையான பேச்சு, வீணான பேச்சு, அந்த பேச்சு நமக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது. வாய் என்ன பண்ணோம்னா நாவை அடக்கி நம் ஞானத்தோடு கூட பேசும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக அவர் காணப்படுகிறார். அடுத்து பாருங்க, தீய வழிகளை விட்டு விலக வேண்டும். வேதத்தில் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, எது நல்ல வழி எது தீய வழின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும். இது நல்லது இது கெட்டது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஞானத்தை கர்த்தர் நம்ம என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துருக்கிறார். அப்ப அந்த தீய வழியை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும்? விலகி என்ன பண்ண வேண்டும்? நீ நடக்கும்போது உன்னை அபரிதமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இதுதான் சொல்றாரு, பெருமையும் அகந்தையும் தீய வழியும் பொல்லாத வழிகளையும் இந்த சாலமோன் என்ன பண்றான்? விட்டு விலகுறான். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படி விட்டு விலகும் போது அபரிதமாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப அடுத்தது இந்த பயத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். தேவனுக்கு நம்ம பயப்படும் போது என்ன வழிகள் நம்ம கடைபிடிக்க வேண்டும் சொல்லி நம்ம போதித்து வருகிறோம். அதை மாதிரி நம்ம கடைபிடிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து தொடர்ந்த ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்தடைக்கடத்தில் வைக்கப்படுவான். 2 காரியம் வருது. மனுஷனுக்கு நாம் பயப்பட வேண்டுமா? தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டுமா? இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. மனிதனுக்கு பயந்தது போதும், முதலாளிக்கு பயந்தது போதும், மேனேஜருக்கு பயந்தது போதும், சூப்பர்வைசருக்கு பயந்தது போதும். அவங்க நம்ம சம்பளம் கொடுக்குறவங்க தான், மரியாதை வைக்கலாம், ஆனா பயப்படலாம் கூடாது. பயப்பட வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. அவர் தான் ஒரு பயத்துக்குரியவர், பயபக்திக்குரியவர். அவருக்கு பயந்து நடக்கும்போது நம்ம ஆசீர்வதிப்பா. நீ ஜனங்களை பயந்து நடந்தனா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டா. வேதம் சொல்லுது, நாசிலே சோஷமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம்.
என் அன்பு ஜனங்களே, என் அன்பு விசுவாசிகளே, என் அன்பு ஊழியக்காரர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை எடுங்க. என்னன்னா, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், பொல்லாத வழியை விட்டு விலகுறேன், தீமையை விட்டு விலகுற சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணீங்கன்னா தேவன் உங்களை அபரிதமாக சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். பாருங்க, மனுஷனுக்கு பயப்பட பயம் கண்ணி என்ன பண்ணுமா வரி வைக்கும். கண்ணி என்னன்னா ஆபத்து, கண்ணி என்ன பிரச்சனை, கண்ணி என்ன சோதனை, கண்ணி என்ன ஆபத்துல என்ன பண்ணும் மாத்திவிடும். மனிதனுக்கு பயப்பட பயம், அவன் உன்னை விட்டு ஏமாத்திட்டு போயிடுவான். ஆனா நீ தேவனுக்கு பயந்தனா உனக்கு ஆபத்து வரும்போது, உனக்கு சோர்வு வரும்போது, உனக்கு தேவைன்னு வரும்போது, உன் கண்ணில் இருந்து தண்ணி வரும்போது தேவனாக கர்த்தர் அந்த கண்ணீரை துடைக்க வல்லவரா இருக்கிறாருங்க. என் அன்பு ஜனங்களே, நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுக்கு முன்பதாக நின்று உன்னுடைய கண்ணீரோடு கூட நீ அழுது நீ அவங்களுடைய கவலைகளாம் சொல்லல. அவன் பார்த்து நான் தலையாட்டின்னு ஆமாங்க அப்படிதாங்க அப்படிதான் சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் கேட்டுன்னு பின்னாடி போய் கேவலமா நான் எல்லாரும் சொல்லிட்டு சிரிப்பான். ஆனா நான் சேனைகளை கத்து அந்த மனிதனுக்கு தெரியாது, உன் கண்ணு இருந்து ஏன் அந்த கண்ணீர் வருதுன்னு தெரியாதுங்க. ஆனா தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அந்த ஒரு சொட்டு கண்ணீர் ஏன் வருதுன்னு சொல்லி அந்த உணர்வை, எதுக்காக அந்த கண்ணீர் வருது என்பதை தேவன் அதை அறிந்திருக்கிறார். கவலைப்படாத, பயப்படாத, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். கலங்காத, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். யாரை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், அன்பு ஜனங்களே, தேவனுக்கு பயந்து பொல்லாத வழி விட்டு என்ன பண்ண விலகுங்க, விசுவாசத்தோடு கூட வாழுங்க, நம்பிக்கையோடு கூட இருங்க, தேவனை நம்பிடுங்க. அந்த பொல்லாத வழிகளை விட்டு நீங்க வாழும்போது உங்களை அபரிதமாய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அடுத்து சொல்ல பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். அப்ப கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க, நம்புங்க. கர்த்தரை நம்பினா தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன பண்ணுவாரு, வைப்பா. நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்களா, நான் முன்னேற வேண்டும், அடுத்த பரிமாணத்துக்குள்ளாக போக வேண்டும், அடுத்த ஸ்டெப் எடுத்து நாம் என்ன பண்ண வேண்டும், வைக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஒரு பெருக்கம் வேணும் சொல்லி நீங்க நினைக்கிற பார்த்தீங்களா, அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம்னா நீங்க கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வாரமும் நான் போதித்து வருகிறேன். நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா கர்த்தருக்கு என்ன பண்ணணும், பயந்து வாழுங்க. தீமை விட்டு நாங்கள் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். எபிரேயர்ல 11 அதிகாரம் ஒரு வசனம் அழகா சொல்லி பாருங்க. மோசே தன் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறான். அவன் என்ன வெறுக்கிறான் சொல்லி பார்க்கும்போது பாவத்தை வெறுக்கிறானுங்க. 120 வருஷம் மோசே வாழ்கிறான், 40 வருஷம் பார்வோன் அரைமனையில் வாழ்கிறான், 40 வருஷம் ஆடுகளை என்ன பண்றான், மேய்க்கிறான். அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழி நடத்துறான். முதல் 40 வருஷம் அவன் ராஜபோகமாக வாழ்கிறான். அவன் சாப்பிட்ட சாப்பாடு ராஜ சாப்பாடு, அவன் உடுத்தின உடை ராஜ உடை, அவனுடைய படுக்க ராஜ படுக்க. ஒரு ராஜ குழந்தை, ஒரு பிள்ளை எப்படி வாழணுமோ அப்படி அவன் என்ன பண்றான், வாழ்கிறான். 40 வருஷம் நல்லா சாப்பிட்றான், நல்லா தூங்குறான், எல்லா கலைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு குறைகள் இல்லை. அவனை விசாரிப்பதற்கு நிறைய ஆட்கள் உண்டு. எவ்வளோ ஒரு குறைகள் இல்லாமல் அவன் என்ன பண்றான், வாழ்ந்து வருகிறான். என் அன்பு ஜனங்களே, அவன் தேவ சமூகத்தை அவன் சொல்ற வார்த்தைன்னா அந்த பாவமான காரியத்தை என்ன பண்ற, வெறுக்கிறேன்னு சொல்லுகிறான். என்னன்னா மோசே தன் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவன் வெறுக்கிறான். நீங்க ஒவ்வொரு நாள் சொல்றீங்களா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஜனங்களும் நீங்க சொல்ற காரியம் என்னன்னா, நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன்னு சொல்றீங்களா? நீங்க தேவனுக்காக என்னத்தை நீங்க என்ன பண்ற, வெறுக்கிறீங்க. வேற சொல்றது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனும் சொல்லி நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம் பாக்கியம் சொல்லி. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா, தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுறது பயம். அப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னா நீங்க தீமையை விட்டு விலக வேண்டும். நீங்க யாரெல்லாம் தீமையை விட்டு விலகாது இருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறா. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என சொன்னா நீ தேவனுக்கு பயந்துதான் ஆக வேண்டும். உனக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என சொன்னா நீ தீமையை விட்டு விலகிதான் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். உனக்கு கொஞ்சம் கொஞ்சமான சின்ன சின்ன ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா முழுமையான ஆசீர்வாதம் இருக்காது. ஆனா நீ கர்த்தருக்கு பயந்து நீ தீமையை விட்டு விலகும் போது ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால தேவன் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். பாருங்க, மோசே அந்த பாவத்தை என்ன பண்றான், வெறுக்கிறான். ஆபிரகாம் அந்த பாவத்தை வெறுக்கிறான், தாவீது அந்த பாவத்தை வெறுக்கிறான், யோசேப்பு அந்த பாவத்தை வெறுக்கிறான், சாலமோன் அந்த பாவத்தை வெறுக்கிறான், யோபு அந்த பாவத்தை வெறுக்கிறான். நீங்களும் நானும் அந்த தீய ஒடையை விட்டு என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். அந்த வேலை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுறவங்க தீமையை விட்டு என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். தீமையை விட்டு விலகி பாருங்க, கர்த்தருக்கு பயந்து பாருங்க. இந்த டிசம்பர் மாசம் வரையும் நீங்க தேவனுக்கு பயந்து பாருங்க, தீமையை விட்டு விலகி பாருங்க.
இப்ப இருக்குதான ஆசீர்வாதத்தை பாருங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.